இது பெரிய சொம்பு, இது சின்ன சொம்பு. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்க இல்லையம்மா, சொம்பு ரொம்ப அடி வாங்கி சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்க மாட்டேங்குது. சொம்பு இந்த வந்து உட்காருமா நீ உட்காரு, நீ நான் எடுத்துருவேன். உட்காருமா, உட்காருப்பா. பழனியா உள்ள உட்காந்து தள்ளி உட்கார சொல்லி முடியாது, தள்ளி உட்கார. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இதை பாருங்க. ஆண்களுக்கு நிகரா பெண்களை எங்களால் திறமையை காட்ட முடியும் சொல்லிட்டு கை இல்லாதவங்க, ஒரு கை இல்லாதவங்க இப்பேற்பட்ட சாகசமான நிகழ்ச்சி யாரும் செய்ய முடியாது, உண்மையிலே செய்ய முடியாது. ஒரு கை வச்சுட்டு எதற்காக? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த சாகசமான நிகழ்ச்சிகளை தங்களால் ஏதோ முடிந்த உதவி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த வேலை.
சொல்லிட்டாங்க வாயா ஆளல்ல பாடல்ல ஓடு பணம் போடுடா பணம் முக்கியா ஆமா எப்படி கேப்பன கையில கொடுத்து வச்சுக்கிறேன் நீட்டா ஓடமா குண்டா ஓடமா எனக்கு நீட்டாக தான் பிடிக்கும் தெரியும் நீட்டாக கேட்க தெரியுமே நீட்டாக தெரியுமா ஓட்டே ரூபாய் நோட்டு நீட்டாக தெரியுமா சில்லறை மூட்டை கட்டி ஓடு தொங்க வச்சுக்கிறேன் எனக்கு சில்லறலாம் பிடிக்காது ஏய் ஓட்டே தான் பிடிக்கும் மா வரியா ஓகே காலை 3 மணிக்கு வரேன் நீ 9 ஏய் ரோமே வரியா காத்திரியா வரேன் அப்பா என்னுடைய மகள் 10 எடுத்துட்டு வந்த பிறகு ஓடி சந்தோஷமா இருக்கணும் அப்படி இருந்தும் உன்னுடைய மகள் சந்தோஷம் முத்தி என் மனதிலே பருத்து வருத்தம் என்ன வருத்தம் தெரியுமா என்ன எனக்கு என் கணவருக்கு திருமணமாகி 10 ஆண்டு எனக்கு ஒரு மகனை செல்லும் இல்லையம்மா இந்த நாட்டு மக்கள் என்னை பார்த்து அதோ போகிறத மறுடி அதோ போகிறத கொட்டிட்டு என்னை பார்த்து நீ வணங்காத மாமாட்டி போகாத கோயில் கிடையாது. அல்லும் பகலும் 60 நாளைக்கு அந்த ஏழ்மலையாடியை நம்பி இருக்கிறாய். ஏழ்மலையாடியை நம்மளா குழந்தை கொடுக்க மாட்டான். அம்மாவுக்கு குழந்தை வேணும். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நேரா பொம்மை கடைக்கு போய் அழகா பொம்மை வச்சுக்கிட்டு தாராட்டே ராஜா குழந்தை இல்லையே என்ற மன வருத்தம் தானே உனக்கு அப்படி இருக்கக்கூடாதும்மா அம்மா கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை என்றைக்கா இருந்தாலும் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை போங்க அம்மா அம்மா எனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு நம்பிக்கை இல்லையம்மா அதனால வந்து என்ன முடிவு என் கணவருக்கு நான் 2ஆம் தடவை திருமணம் திருமணம் செஞ்சு வச்சா உன் வாழ்க்கை என்ன ஆகணும்னு நினைச்சு பார்த்தியா? உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். சர்க்காரத்தி போராட்டம் வரும். நீ மொத்தம் இன்னொரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்தா சர்க்கார் போராட்டம் வரும். அந்த குடும்பத்துல நிம்மதியா வாழவே முடியாது. ஆமா. அப்பா நான் என்ன முடியாது இருக்க தெரியுமா? ஆமாமா இதே நாட்டு பேர் பார்த்திருக்கேன். ஏங்க நமக்கு தெரியாம இந்த நாட்டுல எந்த பண்ணி இருக்காங்க? நமக்கு தெரியாம நம்ம நாட்டுல எந்த பண்ணி இருக்காங்க? நம்ம வீட்டு தோட்டத்துல கீரை வச்சுக்கின்னு அடுத்த வீட்டு தோட்டத்துல ஒரு உதாரணம்
சொல்ல மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. பண்ணிருக்கா சொல்ல மாட்டேன் நானு. யாரு ஒண்ணும் இல்ல. எங்க சரி? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. எங்க பாட்டி முனியம்மா இருக்கிறாங்க. டேய் அறியாதவங்க குழந்தை பிறக்கல. பாட்டி முனியம்மா வயசான போய் கட்டி வச்சு பாட்டிக்கு 60 வயசு. கூடு பாய சரக்கு. அடே போடா போடனா. அம்மா இத பாருங்க. அவர் விளையாட்டுக்காரர் சரி விடுங்க. கண்ணு பார்த்து நீ எந்த பண்ணு? என்ன பண்ணு தெரியுமா? யாரவோ? அம்மா ஏன் தங்கச்சி எனக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு கொண்டு வர பொண்ணு எவ்வளவு பொண்ணு என் சின்ன பொண்ணு அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கா அவளை போயிட்டு வச்சு அவ வாழ்க்கை கெடுத்து வந்திருக்கிறியே என்ன குழந்தை அடிக்காது என்ன தெரியுமா பெண் கேட்டு வந்து அம்மா நான் சொல்றத கேளுங்களம்மா. என்ன சொல்ல போற? அம்மா வேற ஒரு பெண்ணை பார்த்து என் நாட்டுக்கு வந்து விட்டா என் நாட்டுல சொத்துல அந்த பெண்ணுக்கு போய் சேர்ந்து விடுமா. அதனால தான் என் தங்கச்சி நான் என்ன நம்ம திருமணம் செய்ய இந்த நாடு வேற ஒரு பெண்ணை கட்டி வச்சா வரவு நாட்டு சுத்தி போயிடுவாங்க. சரிம்மா இத பாரு உன்னுடைய விருப்பப்படி நாங்கள் பெண் கொடுத்து சம்மதிக்கிறோம். அப்படியா? ஆமா உண்மையாகவா? சந்தோஷமா அதாவது நாங்க சொல்லிட்டா போதுமா? கட்டிக்கு போறது யாரு? ஏன் தங்கச்சி? என்னுடைய இளைய மகள் எழிலரசி. அவ விருப்பத்தை கேட்டா தானே தெரியும். அப்படியா? ஆமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேதனைப்படாதீங்க. என் தங்கச்சி இப்ப எங்க இருக்கா சொல்லுங்க. மறுபடியும் போயிட்டா பெற்ற தாயனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பெற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் உடன் நின்று இமைப்பது மறந்தாலும் நடித்த பார்த்தார் உள்ளிருந்தவங்க நடிகர்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு இந்த செம்பரமாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர் இளைஞர் அணி மகளிர் அணி மற்றும் கிராம பொதுமக்கள் ஆகிய அனைவருமாக சேர்ந்து அது மட்டுமல்லாமல் இந்த திருவிழா குழு ஏற்பாட்டு செயலாளர்கள் ஆகிய அனைவருமாக சேர்ந்து எங்கள் பலவனூர் சுமித்ரா நாடக மன்றத்துக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் பலவனூர் சுமித்ரா நாடக மன்றம் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஜே மனதை அள்ளிக்கொண்டு வந்து போல் பார்க்க பார்க்க பரவசம் பார்த்து விட்டா சந்தோஷம் என் தங்கள் என் நீளத்தை வந்து
முடியல படுக்க முடியல உண்ண முடியல உறங்க முடியல பாய் சாப்பிடலாம் அட்லி தாண்டி சாப்பிடுறீங்களா தங்கச்சி என்னக்கா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுறீ பாவி என்ன மூச்சு விடாத பேசுகிறீங்க ஒருவேளை அந்த மூச்சு இருக்குமா இல்ல போயிடுமா இல்ல உனக்கு ஒரு சந்தேகங்க என்ன ஆர்ப்பாட்டம் கல்யாணமா போய் பார்த்தா தெரியுமா அங்க ஒரு தங்கி பார்த்தா தெரியுமா இன்னைக்கு தான் காலை எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா 2 லட்சம் குத்துக்கிற மாதிரி பட்டி நிறுத்து போட்டுட்டு கூட போதும் அக்கா ஜனம் அறியும் கருவா சட்டி நாய் தாங்க அறியும் நீ என் போன கூட என் பணம் வந்து வீட்டு சேர பயப்படாத வீடு தேடி வந்திருக்க வீடு தேடி வந்த அக்காவுக்கு மந்தக்காரன் என்ன பண்ணோம் ஓடு தேடி தண்ணி ஊத்தணும் எட்டு வச்சு குட்டுல பணம் போய் மாட்டாங்க கொண்டா கேட்டேன் எங்க அக்காவை பார்த்தா நாயா இருக்கு நாயை போய் பாட்டி நடுவுக்கு வச்சா கூட வாழை பார்த்து தாவலை பார்க்க போற அக்கா வீடு தேடி வந்தவனுக்கு ஓடி ஆடி உபச்சாரிக்கணும்னு சொல்லுவாங்க அக்கா வா 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 என்ன கேக்குறேன் நான் வேணுமா அக்கா வயசுல பெரியல என்ன விட வந்திருக்க உட்காருக்க பார்த்து உட்காரு அதுதான் உடம்பு குறையின்னு சொல்றேன் உடம்பு குறைய நீ குறையிட்டு நான் எங்க உடம்பு குறைக்கிறேன் ஊத்து முன்ன யார் வராங்களோ வந்து போயிடுறேன் முன்ன சாப்பிடுச்சு இதுதான் முதல்ல கம்பெனி யாருங்க அட்ட மாட்டேன் இன்னைக்கே வாடி ஹோட்டல சாப்பாடு வாங்கி போடுவேன் ஏன்னா ஊர்ல கொஞ்சம் அதுக்கு ஆட்டுக்கால வச்சு மாட்டுக்கு மட்டும் தட்டி வச்சுக்கிறேன் உங்க தாய் கிராமத்துல பசி சரி விடு அக்கா ஆமா திருமணம் நடந்த பிறந்த வைக்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கு அக்கா நீ எப்படி இருக்க நலமா இருக்க தங்கச்சி நத்தலா விட்டு பாவமா அரமானம் போட்டுட்டு அதை வேட்டி கொடுத்துட்டு வேட்டிக்கு வாங்கி அட்டிக்கு பின்னா அட்டிக்கு விட்டு வேட்டி கட்டணும் எதுக்கு நீ நடத்தி விட்டு இந்த மாதிரி வேலை எப்படி நீ எதுக்கு நான் வட்டிக்கு வரணும் பாய் ஊருக்கு தேடி சொல்லி வருவேன் தெரியாம போய் எதுக்கு வாங்கவே தப்பா போச்சு அக்கா தங்கச்சி மானம் ஊருக்கு அட்டிக்கு வச்சுட்டான் சரி ஆகட்டும் நலமா இருக்கே நான் நலமா இருக்கேன் தங்கச்சி ஆமா உனக்கு நாட்டு மக்கள் அனைவரும் நலமா இருக்காங்க ஆனா என் வீட்டு நாட்டு மக்கள் எப்படி இருக்கு போகுது அது அதுக்கு திட்டாச்சு வர அடிக்குது தட்டாச்சு ஓகே என் நாட்டு மக்கள் போற அங்க ஒண்ணு ஒண்ணுக்குது சுத்தாணி வந்தா அந்த போட்டோ எடுத்து தெருக்கோடி கட்டு மாட்டு அக்கா என்ன அந்த ஆளு யூடியூப்ல குச்சி தீட்டு போய் கட்டி எங்க போய் பாவி யாரு உனக்கு அந்த வேலை இல்ல ஏன் வா இந்த சரி விடு மூச்சு விட்டு பேசு மூச்சு விட்டு அப்படியே அடிக்க போறேன் அக்கா தங்கச்சி நாட்டு மக்களுக்கு கூட எத்தனை கிடையாது ஆமாடி ஆமா அக்கா தங்கச்சி உனக்கு ஒரு சரிவே சந்தேகங்கா என்னடி உங்க திருமணம் நடந்து எத்தனை காலம் ஆகுது 10 ஆண்டு காலம் முன்னாடி விட்டது 10 ஆண்டு காலமா என்னடி வயித்து பூச்சி பார்த்த வயிறு மட்டும் பெத்தவளாட்ட சேச்சி போய் கிடக்குது தங்கச்சி வேற யாண்டி இப்படி வேதனை படுத்துற ஏன் தங்கச்சி உட்காரி அம்மா ஏந்து 3 நாள் ஆகுது தங்கச்சி எனக்கு என் கணவருக்கு திருமணமாகி 10 ஆண்டு காலம் முன்னாடி விட்டது எனக்கென்று ஒரு வயது செல்லும் இல்லையே இந்த நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேவலமா பேசுறாங்க தங்கச்சி அக்கா இருக்கு ஒரு பெண்ணா பிறவ திருமணம் நடந்து பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு போய்விட்டா ஒவ்வொரு பெண்ணுமே தாய்மை அடைய வேண்டுங்க தாய்மை இருந்தா தான் பெண்ணுக்கு சமாளம் சொல்லுவாங்க தாய்மை அடைய வேண்டாம் பார்ப்பாரு பல விதமா பேசுவாங்க அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் திருமணம் நடந்து 10 ஆண்டு காலமா இருக்க அவன் வயிற்றுல பாரு ஒரு புழு பூச்சி கூட இல்ல போரா பாரு கொட்டின்னு சொல்லுவாங்க சரி விடு அக்கா கூப்பிட வேண்டிய மரமா இருந்தா ஒரு நாளைக்கு பூச்சாச்சிடும் காய்ச்ச வேண்டிய மரமா இருந்தா ஒரு நாளைக்கு காய்ச்சாச்சிடும் 5 விளையாடு 50 வெளியே சொல்லுவாங்க ஆனா சஞ்சல வேண்டாம் ஆமா என்னை தேடி நாடி ஓடி எதற்காக இந்த மரத்துக்கு என்னக்கா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் என்னக்கா சந்தோஷமான விஷயம் என்ன விஷயம் ஏது விஷயம் என்ன கஷ்டம் சொல்லுக்கா என்ன மூச்சு விடாம பேசணும் எப்படி பேசுறது சதிகாரி பாதிய கொஞ்சம் மூச்சு விட்டுதான் பேசுறீங்க நீ பேசுறதுக்கு 3 நாள் ஆகுது என் பட்டு தான் வாய் தந்து பேச இது பட்டு பேசுற விஷயமா இது பேசுறேன் என் வாழ்க்கை நிலைமை என்ன வெட்டு ஒண்ணு துண்டு வேண்டுவாங்க அதனால பல பேசலாங்க பேசு என் தங்கச்சிக்காரி பாருங்க கொஞ்சம் சும்மா தான் இருக்குல்ல இன்னும் 30 பேர் ஒன்னா சேர்ந்து பச்சல்காரி குழம்பு வச்சாலும் கோழிக்காரி மீன் இறக்கி வச்சாலும் பச்சல் கொடுத்துருங்க அவனால நிக்கிறடி அம்மா மாட்டாளுக்கு ஆகட்டும் இப்ப நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா எதற்காக தெரியுமா என் கணவருக்கு நான் 2ஆம் தரமா திருமணம் செய்திருக்க போறேன் ஆய பெனாலி ஊத்தி கைவிடி என்னடி ஆனா போய்ட்டா தானா தான் தலைமையில மண்ணவாரி போட்டுக்கிச்சா அக்கா 2ஆம் நாள் திருமணம் செய்து வைத்தா உனக்கு சக்காத்தியார் போராட்டம் நீயோ வாய்ச்சார பூச்சி
வரவன் எப்படி இருப்பாரு? 8 வச்சு புட்டுக்களை கவுத்தி ஏந்து கூட்டாது ஏந்து தூக்கி வச்சு மூச்சு வரும்போது முறுக்கு வாங்கி கொடுப்பாரு பாவி தேவாண்டி. ஆமா பெண்ணை பாத்துக்கியா? உனக்கு அந்த கவலைப்படாத. பெண்ணை நானே பார்த்திருக்கேன். பெண்ணை பாத்துக்கியா? அக்கா எந்த நாட்டில வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? பாத்து வைக்கல போட்டுக்கியா? பந்த நாள் நட்டுக்கியா? வாழை மரம் வாங்கிட்டியா? தலாமத்துக்கியா? கல்யாண சத்திரம் பாத்துக்கியா? போட எடுத்துக்கியா? அம்மா, தங்கச்சி, இப்படி வா. இதே நாட்டோட பெண்ணை பார்த்திருக்க தெரியுமா? இதே நாட்டியா? ஆமா. நம்முடைய தாய் தந்தைக்கு தெரியாது யாரு என்ன நாட்டு ஜனவா அவருடைய பேர் என்ன? தங்கச்சி, அவ எப்படி தெரியுமா? எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. அப்படியே மூச்சு விடாம பட பேசுவா. ஆமாடி, என்னோட உயரமா இருப்பா. அறவா இருப்பாளா? ஆம்பியானு காயோட பாய போட்டு அந்தத்துல மொந்த மூஞ்சா கட்டி வை. எனக்கு முன்னாடி அம்மா இருக்குது. நான் சாவுரி பட்டா வருவேன். சாவுரி இல்லைன்னா துண்ணு போட்டு போக மாட்டேன். எழுந்து போக மாட்டேன். என்னக்கா? அது உள்ள போய் உக்காந்தா கூட சரிக்கின்னு வருது வெளியோ. அது பிடிக்கிறது மோடும் பண்ணலாமா? தங்கச்சி, அந்த பெண்ணு யார் தெரியுமா? யாரு? நான் சொல்லமா வேணாமா? ஒரு 4 பேர் கேட்டுக்கோ. என்ன தெரியும் அவங்க நிலைமை? தங்கச்சி, ஆமா பெண்ணு யார் தெரியுமா? அக்கா சொல்லமா வேணாமா? யாரு கேக்குற? அவர் கூப்பிட்டு பாடி கட்டி எதிர நிக்கும். அப்படியே ஓ அப்பா அப்பா சொல்லாரு. அப்பா தான் பொண்ணுங்களா அந்த வந்து தப்பாத வாங்கி மூடுவாங்க. அப்பா தங்கச்சி, தங்கச்சி, அந்த பெண்ணு யார் தெரியுமா? சொல்லட்டுமா? அடியில் கேனீங்க தான் சரி பாருங்க. மனித கேனெல்லாம் ரோட்டு மேல எடுத்துட்டு போலாம். இதுக்குமா 1 மணி நேரம் உட்காந்துட்டு தான் சொல்லுவேன். நான் வெட்டு 1 தூக்கு 2. தங்கச்சி, ஓ பட்டு, ஓ என் செல்வம், ஓ என் சவரம், ஓ அந்த பெண்ணு யார் தெரியுமா? இன்னைக்கு என்ன என் தங்கச்சி ஏழாவது. யாருக்கு 1 மணி நேரம் ஆகுது? இறங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இதுக்கு உள்ள வேறும் என்ன பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆமா தங்கச்சி, ஆமா தங்கச்சி, எனக்கு ஆம்பளை இல்லாத ஒண்ணு கனவு கேட்டோம். குட்டன்னா ஒரு அரை ஏந்திருக்க மாட்டேன் 3 நாளைக்கு. தங்கச்சி, அப்படிலாம் பேசுவேன் தங்கச்சி. நான் யார்? உன் கூட பிறந்த அக்கா. எனக்கு வேலை செல்ல நீ இந்த நாட்டு மக்கள் என்ன பார்த்து கேவலமா கத்துவாங்க. அக்கா நான் மாமாவை என்ன வேற திருமணம் செய்துக்க மாட்டேன் 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 மாட்டேன். Don't care. ஏன் எதற்காக? என் கணவர் என்னை இருந்த தர்ம திருமணம் செய்து கொண்டு இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும் தங்கச்சி. சொல்லுங்க அக்கா முடியாது முடியாது.
பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு. நீ அழ வேண்டாக்கா. என்ன தான் இருந்தாலும் பிறப்பிக்கு கசப்பில்லை சொல்வாங்க. என் கூட பிறந்த அக்கா நான் மாமன் அக்கா நான் மாமா வரதா நான் திருமணம் செய்ய ஓகே. ஐயோ 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 இப்ப சத்திர பாக்குறேன், இப்ப மேலதார பாக்குறேன், இப்ப சமலதார பாக்குறேன், இப்ப பட்டுப்படி எடுத்துறாரு, இப்ப தாலி எடுத்துறாரு. அனைத்து வேலை இப்ப பட்டுப்படுவேன் வட்டியா இல்ல பட்டுப்படுவேன். அக்கா நான் மாமா வரதா திருமணம் செய்து கொள்ள ஓகே. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். தம்பி மாமாவுடைய திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒரு சத்தியம் செய்து தர வேண்டுமா? உண்மைதான். தங்கச்சி மாமாவுடைய திருமணம் செய்து கொள்ள எதை கேட்டாலும் நான் தரேன். எது எனக்கு கேட்டு உண்மையாகவா? அக்கா எனக்கு திருமணம் நடந்து இல்லாத வாழ்க்கை நல்ல தொடங்க உடலாளன் மலைக்கு வந்தா ஒருவேளை உன் வயிற்றுல ஆணோ பெண்ணா பிறக்கலாம். உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வருவோட அனைத்துமே சொந்தம் கிடையாது. என் வயிற்றுல பிறக்க போற பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ இந்த நாடு நகரம் சொந்தம் என்று எனக்கு ஒரே சத்தியம். என்ன என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அக்கா வயிற்றுல குழந்தை பிறந்து விட்டா இந்த நாடு நகரம் அக்கா குழந்தைக்கு சேர்ந்து விடும். நம்ம குழந்தைக்கு வரவே வராதுன்னு என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. இல்லக்கா தங்கச்சி என்ன நீ வேதனைப்படாதே தங்கச்சி. தங்கச்சி என்னோட வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு இந்த நாடு நகரம் உப்பச்சாட்டு வரும் எதுவுமே வேண்டாம் தங்கச்சி. உன்னோட வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு இந்த நாடு நகரம் உப்பச்சாட்டு மாமாவோட சத்தியமா உனக்கே சொன்ன தங்கச்சி. எனக்கே சொந்தம். சரி ஆகட்டும். அக்கா மாமாவுடைய திருமணம் செய்துட்டு போன உடனே பெட்ரூம்ல 2 பேரும் காலை எடுத்து கீழே வைக்க கூடாது. காலை கீழே வைக்கவே கூடாது. எப்படி இருக்கு? 2 பேரும் பெட்ரூம்ல போட்டாங்கன்னா கீழே வைக்க கூடாது. அப்படியே ரெட்டாட்டியா பெத்து பண்ணணும். மூஞ்சி வச்சு எழுதிக்கிறேன் பாருங்க. என்னடா பெட்ரூம்ல காலை எடுத்து ரெட்டாட்டியா பெத்து போடணுமா? ஆமாடா. இப்ப இருக்கிறவங்க 3 பெத்து போடுறாங்க. அம்மா பெட்ரூம்ல காலை எடுத்து வச்ச உடனே அம்மா எப்படி பெத்து போடுவாங்க? எப்படி? கும்பலா தாப்பியா சாரியா அம்மா அந்த மாதிரியா அப்படியே பெத்து போடுவாங்க. அட மூதாவி முண்டமே காலை எடுத்து வச்ச உடனே காலை எடுத்து வச்ச உடனே காலையில வீட்டுக்கு பாரு இது மாதிரி சமர்மாக பெரிய தருவாரு உற்பத்தி பண்ணிட்டு போடு. டேய் அது கூட நான் என்னடா வாழ போயாடா காய்ச்சல முட்டை வச்சு அப்படியே கும்பலா பொறிக்கும் போது டேய் சித்தலி சாய்க்காத பங்கல் இப்ப இருக்காத முருக்கமா இருக்கிற எங்க அக்கா தான் சொல்றா போன வேண்டிய ரெண்டு அக்கா என் வயிறு என்ன? ஆமா என் வயிறு கர்ப்ப பையா இல்ல யூரியா பையா? பாவி அப்படியே சொல்லாதே. இது என்ன பை தெரியுமா? ரேஷன் கடை கோழி பை. அவங்க கூட வேலைக்கு போய் சொல்லிடா. தங்கச்சி எனக்கா மாமா எங்க இருக்காரு தெரியுமா? மாமா எங்க இருக்காரு? பள்ளிமா மண்டபத்துல காத்து கொண்டு அக்கா நான் மாமாவை பார்த்துட்டு வரேன். திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு மாமா. என்னடா இது? எங்க மாமாவை பார்த்து 10 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் உட்காந்தாலும் ஒரே வாரு நின்னாலும் ஒரே வாரு கால் மேல கை மேல கட்ட புள்ளாரு கை கட்ட ஏந்து வராரு மொட்டை புள்ளியாராட்டு இருப்பாரு. எங்கதான் போனாரு தெரியல. மாமா மாமா எழுந்திருக்கே 7 மாசம் ஆகுது. எங்க மாமா என்ன கட்டிட்டு என்ன பண்ண போறாரோ தெரியல. ஒண்ணு கட்டியே முடியல. மாமா நான் யாரும் தெரியலையா? மாமா நான் தான் மாமாவா? எயிலரசி மாமா ஏழு கிடையாது. இதான் 7 கிளாஸ் அரிசி. இது யார் கேட்டா? 7 கிளாஸ் அரிசி. இது யார் தெரியுமா? நம்ம குழந்தை. ஆமாட்டம் குழந்தை. அவங்க யாரா இருந்தாங்க ஓட்டு பழ போடுற டேய் அம்மா தூக்கு குழந்தை. ஆமாட்டம் குழந்தைங்க. சின்ன சிறு பொண்ணு கட்டி போடாது சுத்தமா. இப்பதான் வயது இல்ல. குழந்தை பெரிய வயது இப்பதான் வாயில இல்ல பேச்சாந்து வயிறு தெருவுல போச்சுன்னா மூக்கு சொல்லி ஊத்துக்கினா பேன் முட்டா சூத்த காய் நாயே பேன் முட்டா சூத்த காய் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சின்ன சிறு குழந்தை சொல்லி விட்டு மூக்கு சிந்தி வாயில போட்டுக்குவேன். ஏண்டா எனக்கு மூக்கு சிந்தி வாயில போட்டுக்குவேன். அம்மா என்ன பண்ண தெரியுமா? சின்ன கிண்ணம் வச்சிருக்கோம் சாப்பிடுறதுக்கு. அதனால என்ன பண்ணுவேன்? சின்ன கிண்ணத்தை எடுத்து கொஞ்சம் சோத்தை போட்டுக்குவேன். சோத்தை போட்டு இடுப்பு மேல தூக்கி வச்சுக்குவேன். இந்த குழந்தைய எண்ணெய் அது கூட எண்ணெய் தூக்கி வச்சுக்கினா இல்ல சல்லில பார்த்தா சோறு ஊட்டுவேன். எப்படிடா? டேய் டேய் இந்த
ஐயா ஏய் மோகனே ஏய் டாபரி எப்படியா ஏய் கோட கட்ட மூஞ்சி போ பாய் மேல போ என்ன வந்து தேவடி அடிக்க சின்ன பையன் தோல் மரத்துக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏமா சோத்த பாரு ஏமா சோத்த பாரு நீலாவ சாப்பிட்டு அப்படி செல்லமா ஊட்டி விடு சோத்த பாரு நீலாவ போய் சாப்பிடணுமாவா அப்படி சோத்த ஊட்டி விட்டுட்டு கீழே இறங்கி பக்குமா சின்ன பசங்க தெருல விளையாடி கிடக்கும் போய் பசங்க கோலி ஆடி கிடக்கும் நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரம் பார்த்து ஒரு ஐஸ்கார் வருவான் அந்த ஐஸ்கார் எப்படி வருவான் தெரியுமா இப்படி பைக்கில பொட்டி ஒண்ணு கட்டிக்கினு பைக்கில பொட்டி ஒண்ணு கட்டிக்கினு ஐஸ் பாக்ஸ் வச்சுக்கினு எப்படி தெரியுமா வருவான் பசங்களை பார்த்த உடனே விட்டு மாடிவான் ஐஸ்காரன் வந்துட்டான் எனக்கு ஒரு பால் ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்கும் 5 ரூபாய் கொடுத்து பால் ஐஸ் வாங்கி இது வாயில நான் வைப்பேன் டேய் என்னத்த ஐஸ் ஐஸ் அப்படியே சப்பும் பாரு அம்மா அப்படி சப்பும் சப்பு ரெண்டு பக்கமா அப்படியே ஊத்தும் என்னது ஐயோ மீனா 5 ரூபாய் கொடுத்து பால் ஐஸ் வாங்கி கொடுத்து சொல்லி மீனா கீழே போட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படியே நாக்க போட்டு நல்லா நக்குவேன் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுமே அம்மா தாத்தா இருக்குவா தானே ஐஸ் வாங்கி கொடுத்தேன் தாத்தா ஒண்ணு கேப்பேன் குடுப்பியான்னு கேப்பேன் என்னடா கேப்பேன் நான் தருவேன் நான் கேட்க போறேன் நான் என்ன கேட்க போறேன் ஏமா பக்குமா கேப்பேன் ஏமா தாத்தா கொஞ்சம் பெல்லா குடுறான்னு கேப்பேன் இது பாருங்க என்ன தெரியுமா தாத்தா உனக்கு இல்லாத பெல்லம்மா அப்படியே பல்லாமா பக்குமா கிள்ளி கொஞ்சம் எனக்கு பெல்லா கொடுக்கும் குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு தெரியாது கொடுத்துருக்கலாம் கேட்டு பாரு ஏமா குழந்தையா சொல்லி கொஞ்சம் பெல்லா குட்டியா கொஞ்சம் பெல்லா கூட ஒரு எட்டு இல்லடா மூட்டிக்கின்னு வராதடா கொஞ்சம் பெல்லா எட்டு இல்லடா டேய் அப்ப சின்ன சிறு வயது அறியாதவ தெரியாதவ ஏதோ கேட்டதை கொடுத்துருப்பேன் இப்ப நான் கொடுக்கல அவனுக்கு நீ கிள்ளி முடி போடுது அப்பதான் தெருவுல சட்டி போட இப்ப சட்டி போட்டுக்கிறா டைட் என்ன பாக்குறியா எல்லாரும் தாடி பாக்குறான் பின்னால எப்பனா புத்தியான சார் போட பாரு அச்சி வாய் ஊத்துற மண்ணா கட்ட மாதிரி போடா போய் தொலைடா என் கூட பிறந்த அக்கா வந்தா எம்மதமா சம்மதம் மாமா ஐயோ அது வேலை காமிச்சா ஓரம் முடிக்குது இது பாரு தூண்டு புட்டு தூள மாட்டேன் ஏது விட்டு மாற மாட்டேன் அது எப்போ வந்த ஒன்னா இருந்தது மாமா எனக்கு 2 மாமா 2 சரி என்ன மனது சொல்வதற்கு என்ன மாமா கைக்கு நின்ற பொண்ணை விட கண்ணுக்கு நின்ற கணவன் தான் முக்கியம் சொல்றாங்க ஒரு மனமாகி விட்டா உனக்கு எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் நீ தான் எனக்கு கணவன் நான் தான் உனக்கு மனைவி மாமா என்னை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு